கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தருடைய பெரும்பாதையான வழியின் முடிவில் நித்திய சந்தோஷம் இருக்கும். சீயோனிலே வாசம் பண்ணுகிறவர்களுக்கு இதுவே நற்செய்தி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய சிறையின் கதவுகளை திறப்பார். தம்முடைய பிள்ளைகளை சிறையில் இருந்து விடுவிப்பார். தம்முடைய பரிசுத்த நகரத்திற்கு அவர்களை மறுபடியும் அழைத்து வருவார். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:22 முதல் 24 வரை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சுவிசேஷ சபையில் உள்ள விசுவாசிகளோடு சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் விசுவாசத்தினால் சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அப்போஸ்தலர் 8:39. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோட தங்கள் வழியாய் போவார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து களிகூறுவார்கள். அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் ஆறுதல் உண்டாகும். கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து சீயோனுக்கு திரும்பி வந்தபோது அழுது கொண்டே வந்தார்கள். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 50:4. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு போகும்போது அழுது கொண்டு போக மாட்டார்கள். புதிய பாட்டை சந்தோஷமாய் பாடிக்கொண்டு போவார்கள். அவர்கள் பாடுகிற பாட்டை வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:3. ரட்சிக்கப்பட்டவர்களின் சந்தோஷம் பிரத்யட்சமாய் இருக்கும். இனிமேல் அது மறைவாய் இராது. இந்த பிரபஞ்சத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அவர்களுடைய சந்தோஷம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும். நமக்கு இப்பிரபஞ்சத்தில் பாடுகள் இருந்தாலும் வருத்தங்களும் வேதனைகளும் இருந்தாலும் நாம் வரப்போகிற சந்தோஷத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நித்திய மகிழ்ச்சியை நினைத்து பார்த்து அக்காலத்திலே நாம் அனுபவிக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் விட்டு விலகி வர வேண்டும். பரலோகத்தை பற்றிய சந்தோஷமே நமக்கு மெய்யான சந்தோஷம். இப்பிரபஞ்சத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நம்மை விட்டு நீங்கி போகும். நித்திய மகிழ்ச்சி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தேசங்களிலும் உள்ள இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். அப்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த பெரும் பாதையின் வழியாக சந்தோஷத்தோடு எருசலேமிற்கு வந்து கொண்டிருப்பார்கள்.